இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இந்த நாளிலே இந்த இறை வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். உம்முடைய அருள் கரத்தால் நிரப்பும், உம்முடைய அருள் வரத்தால் நிரப்பும், உம்முடைய தூய ஆவியின் துணை கொண்டு அவர்களை வழிநடத்தும். இன்று இவர்கள் தொடங்கவிருக்கின்ற ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளில் உம்முடைய அருளும் ஆற்றலும் அளவில்லாமல் கிடைக்கட்டும். ஆண்டவரே, நோயோடு போராடுகின்ற மக்கள், தேர்வுகளில் சந்திக்கின்ற மக்கள், ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகின்றேன், ஆசீர்வதியும். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை எரேமியா 18ஆம் அதிகாரம் 4, 5, 6 இறை வார்த்தைகள். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு கலமாக வடித்து கொண்டிருந்தார். சில நேரங்களில் நமக்கு மண்கலம் சரியாகாமல் செல்லலாம். அவ்வாறு சரியாகாமல் அமையாத போதெல்லாம் கடவுள் தேடி வருகின்றார். வாழ்க்கை சூழல்களில் கஷ்டங்களோடு, துன்பங்களோடு, துயரங்களோடு, பாரங்களோடு, கண்ணீரோடு, கடன்களோடு போராடுகின்ற நேரத்திலெல்லாம் இந்த மண்கலம் சற்று சலிப்படையத்தான் செய்யும். அன்புமிக்கவர்களே, இந்த மண்கலம் சரியாக இருப்பது இல்லை. அவ்வாறு கடவுள் உருவாக்கிய இந்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அதை தம் விருப்பப்படி வேறொரு கலமாக வடித்து கொண்டிருந்தார் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. வேறொரு கலமாக வடித்து கொடுக்கின்றவர் கடவுள். மீண்டும் உன்னை கட்டி எழுப்புவார், வனைந்தெடுப்பார் என்ற செய்தி இன்று நமக்கு தருகின்றது. உன்னை படைத்த கடவுள், உன்னை வடிவமைத்த கடவுள், உன்னை பற்றி தெரியும், உன்னை தெரியும். உனக்கு வாழ்வு சரியாக செல்லாத போதெல்லாம் மீண்டும் அவர் கட்டி எழுப்புகின்றார். நம்மோடு இருக்கின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். பிரச்சனையில் தோய்ந்து நொந்து உடைந்து பாத்திரங்களாக இருக்கின்றவர்கள், வேதனையோடு, துன்பத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு இருக்கின்றவர்களுக்கு இன்று கடவுள் தருகின்ற செய்தி, இஸ்ரேல் வீட்டாரே, குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பாருங்க, நாம் கடவுளின் கையில் இருக்கின்றோம். நம்மை படைத்த கடவுளின் கையில் ஒரு மண்ணாக இருக்கின்றோம். குயவனின் கையில் இருக்கின்ற மண்ணாக நாம் இருக்கும்போது அவர் விருப்பப்படி இன்று நம்மை வனைந்தெடுப்பார், மீண்டும் ஒரு வாழ்வை தருவார், மீண்டும் அந்த சூழலை சந்திப்பதற்கான சக்தியை தருவார். அன்புமிக்கவர்களே, ஒரு அம்மா வந்து என்னிடம் அழுது சொன்னார்கள், ஃபாதர், நான் ரொம்ப முடியாமல் இருந்தேன். அதாவது உடல் சோர்ந்து, உடல் நலிவுற்று மருத்துவமனைகளுக்கெல்லாம் சென்று என்னால் என்ன செய்ய முடியலை அப்படின்னா, நோய்வாய்ப்பட்டு இருந்த காசுகளை எல்லாம் செலவழித்து இருந்தேன். இதோ இந்த உடம்பு ரொம்ப பலவீனமாக இருந்தது, என்ன செய்வதென்றே தெரியல. தினமும் நான் ஜெபிச்சு கொண்டிருந்தேன். இறுதியாக ஆண்டவரே பொறுப்பெடுத்து எனக்கு இருந்த நோயிலிருந்தெல்லாம் விடுதலையை தந்தார். ஒவ்வொரு நாளும் நான் படுக்கையிலிருந்து எழும்பி உட்கார கூட முடியாது ஃபாதர். படுக்கையிலிருந்து இந்த இறைவார்த்தையை நான் கேட்டுட்டு இருப்பேன், கேட்டு தியானிச்சுட்டே இருப்பேன். இன்னைக்கு நான் எழும்பி நடக்கிறேன். ஆண்டவர் இந்த இறைவார்த்தையின் மூலமாக எனக்கு விடுதலையை தந்தார் என்று சொல்லுகின்றார். அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே நாம் படைத்தவரை, நம்மை உருவாக்கியவரை, குயவனாகிய கடவுளை நாம் இந்த நேரத்திலே நம்முடைய கண்முன் கொண்டு வருவோமா? கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இந்த நாளை நமக்கு அபிஷேகமாக தருகின்றார். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.